பல்லு விளக்குறதுக்கு ப்ரஷ் இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் தாத்தா போய் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த கேப்பில் நானும் என் தம்பிலாம் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் பாட்டி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு இருந்தான். அப்புறம் ப்ரஷ்ஷும் வாங்கிட்டு வந்துட்டாரு. நாங்களும் பல்லுலாம் விளக்கிட்டு ஒரு டான்ஸ் போட்டுட்டு இருந்தோம். போன வாட்டி நான் வரும்போது கனகாமர செடி வச்சுட்டு போனேன். நல்லா தழுந்து பூத்து இருந்துச்சு. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தாவையும் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரையும் கலாச்சின்னு எங்கள் பாட்டியும் போட்டு கலாச்சிட்டு காலையில் உட்காந்து சாப்பிட்டுட்டேன். சென்னையில் இருக்கும்போது காலையில் டிஃபன்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா சாப்பிடவே மாட்டேன். எழுந்துக்கிறதே 10-11 மணி ஆகிடும். அப்புறமா சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு பிளானு. ஸோ நாங்கள் எல்லாருமே உட்காந்து கட் பண்ணிவிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபன் பண்ணின்னு இருந்தான் என் தம்பி. அப்புறம் எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். தேங்காய் மாட்டை உரிக்கிறேன்னு சொல்லிட்டு 3 பேர் என்ன பண்ணின்னு இருக்காங்கன்னு பாருங்களேன். அப்புறம் விசிலும் வந்துருச்சு. அப்புறம் மாங்காய் மரத்தில் ஒரு பிஞ்சு ஒன்று இருந்துச்சு. அதை பொறுக்க முடியாமல் என் தம்பி போய் பிச்சுட்டு வந்துட்டான். ஆனால் டேஸ்ட் வைஸில் சூப்பராகவே இருந்துச்சு. தோற்கெல்லாம் இல்லை, செம்மையாக இருந்தது. அப்புறம் வெஜிடபிள் பிரியாணியும் போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குடான்னு கேட்டேன். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னானுங்க. அப்புறம் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். டாட்டா பை.